நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்புடன் 1000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான டோக்கன்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்கும் வகையில் POS எந்திரம் மூலம் விரல் ரேகையை பதிவு செய்த பிறகு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. மேலும் விரல் ரேகை சரியாக பதியவில்லை என்றால் அந்த ரேஷன் அட்டைதாரர்களின் கையொப்பத்தை பெற்ற பிறகு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த முறை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து 1000 ரூபாய் ரொக்க பணம் தரத்துக்கு இருக்காங்க. தற்பொழுது அதற்கான டோக்கன்களை விநியோகம் செய்யக்கூடிய பணியானது நடந்து வருகிறது. வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரேஷன் கடைகளில் போயிட்டு நம்மளுடைய பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றவுடன் நம்ம முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காக POS எந்திரம் மூலம் நம்மளுடைய விரல் ரேகையை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுடைய விரல் ரேகை பதிவு செய்யும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் கிட்ட இருந்து கையொப்பம் பெறணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.